குரூப் 4 2011 பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருளோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. புல், பறவை, தருக்கள், மரங்கள், ஏத்தும், போற்றும், அகம், மனம். நூல்களை பட்டியல் 1, 2 உடன் பொருத்துக. சங்கொலி, பகழிக்கூத்தர், கனிச்சாறு, நாமக்கல் கவிஞர், திருச்செந்தூர் பிள்ளை. தமிழ் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ் விடுதூது, பெருஞ்சித்திரனார். பட்டியல் 1 நூல்களை மட்டும் 2 உள்ள நூல்களுடன் பொருத்துக. பட்டியல் 1 பூஞ்சோலை, பூஞ்சோலை கவிஞர் லத்தூர் சங்கரநாராயணர். கைவளை, அருள் தந்தை மணிவாளன். ஜீவகாருண்ய ஒழுக்கம், ராமலிங்க அடிகள். உலக பொதுமறை, திருவள்ளுவர். பட்டியல் 1 பட்டியல் 2 உடன். பாண்டிய நாடு, மதுரை. சோழ நாடு, புகார். சேர நாடு, வஞ்சி. தொண்டை நாடு, காஞ்சி. ஓர் இரவு, அறிஞர் அண்ணா. கரித்துண்டு, வரதராசன். குயில் பாட்டு, பாரதியார். அழகின் சிரிப்பு, பாரதிதாசன். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் தேவாரம். அண்ணாமலை கவிராஜன் எனப்படுபவர் அண்ணாமலை ரெட்டியார். மண் தேய்த்த புகழினான் இத்தொகையில் கோவலன். இரட்டை காப்பியங்கள் என்ற அடைமொழி பெற்ற நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. பிரித்து எழுதுக. நன்மை கூட்டல் அஃது கூட்டல் ஊரும். பிரித்து எழுதுக. புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. பிரித்து எழுதுக. தரம் இல்லை, தரம் கூட்டல் இல்லை. பிரித்து எழுதுக. வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். பிரித்து எழுதுக. மற்று 2, மற்று கூட்டல் 2. எதிர்ச்சொல் தருக. இளமை, முதுமை. எதிர்ச்சொல் தருக. இழந்தான், பெற்றான். எதிர்ச்சொல் தருக. பெருமை, சிறுமை. எதிர்ச்சொல் தருக. இம்மை, மறுமை. எதிர்ச்சொல் தருக. இசை, வசை. பொருந்தா சொல்லை கண்டறிக. கலித்தொகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. முருங்கை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இனிப்பு. பொருந்தா சொல்லை கண்டறிக. உண்டான். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாலாடை. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார். காவல் அதிகாரி திருடனை பிடித்தார். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினான். பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியங்களை தேர்வு செய்க. கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது. சந்திப்பிழையற்ற சொற்களை தேர்க. தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். வழுவுச் சொற்களை நீக்கிய வாக்கியங்களை தேர்வு செய்க. அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக.
ராங் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுக்க. தவறு. ஃபேவரேட் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுக்க. விருப்பத்திற்குரிய. கேரக்டர் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுக்க. நடத்தை. பிளான்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுக்க. கோள்கள். டிராவல் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுக்க. பயணம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கல். செங்கல். மது. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. குழி. குழி. நீராடு. பள்ளம். குழி. குழி. நீராடு. பள்ளம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அரி. வெற்று. தெரிந்து கொள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அன்னம். அன்னயம். பறவை. மேல்வாய். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வலி. வலிமை. காற்று. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? துன்பம். காய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சோலை. ஈ என்ற ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் யாது? கொடுத்தல். அவ் என்ற ஓரெழுத்து மொழிக்கு பொருள் யாது? பூமி. அவ் என்றது பூமி. ஈ என்றது கொடுத்தல். கா என்பது சோலை. திங்கள். திங்கள் முடி. சூடு மலை தோன்றல் வினை யாடுமலை சீரிடையினை கண்டறிக. சூடுமலை. யாடுமலை. கீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? கிளிக்குரல். வந்த இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. வா. ஒளிர்வான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஒளிர். புக்கான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. புகு. மருண்டு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை மருள். அழைப்பு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. அழை. பொறு என்னும் வேர்ச்சொல்லின் விளையாடனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. பொறுத்தார். நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. நின்று. மடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. நட்டல். ஒழி என்னும் வேர்ச்சொல்லின் தேர்ந்தெடுக்க. ஒழித்து. அழுவானை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கர்வம். கல். கவ்வு. கல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குழந்தை. கூர்வேல். கேள்வி. கோதை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அந்தணர். ஆண்மை. ஆற்றல். ஏக்கம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சார்பு. சால்பு. சென்று. மூழ்கு. அகர வரிசைப்படி சீர்களை செய்க. பட்டு. படம். படாடோபம். படி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்கள். எல்லையற்ற ஆர்வம். சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்கள். எல்லையற்ற ஆர்வம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனித குலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பவளம் போல பனித்த சடையும் உதடும். பவளம் போல பனித்த சடையும் உதடும். திண்டிவனம் பெயர்ச்சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். நாழிகை பெயர்ச்சொல்லின் வகை அறிக. காலப்பெயர். வாய் பெயர்ச்சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர். பூங்கா பெயர்ச்சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். நீளம் பெயர்ச்சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். கெடுப்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இன்னிசை அளபடை. சொலல் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. தொழிற்பெயர். நகையும் ஓகையும் என்பதன் இலக்கண குறிப்பு. இரியி என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. சொல்லிசை அளபடை. உருபடை என்பதன் இலக்கண குறிப்பு.
ஒரு சொற்றொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அழகன் குரல் ஊதினான். அழகன் எதை ஊதினான்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சேரமான் இரும்பொறையின் அவைப்புலவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உள்ளம் என்பது எது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று எது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. விடைக்கேற்ற வினா. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லை மன்னன் 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்? புலவரே, பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான். எவ்வகை வாக்கியம்? நேர்க்கூற்று வாக்கியம். மாதவி தோழியிடம்தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள். எவ்வகை வாக்கியம்? அயர்க்கூற்று வாக்கியம். செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது. எவ்வகை வாக்கியம்? செயற்பாட்டு வினை வாக்கியம். தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு. எவ்வகை வாக்கியம்? விழைவு வாக்கியம். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. செய்வினை வாக்கியம். தன்வினை சொற்றொடரை கண்டறிக. கம்பர் இராமாயணத்தை இயற்றினார். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. மாதவி நடனம் கற்பித்தாள். செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. மக்கள் நாடகம் பார்த்தனர். செயற்பாட்டு வினை வாக்கியம் கண்டறிக. நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன். தன்வினை சொற்றொடரை கண்டறிக. சீராப்புராணம் உமறு புலவரால் இயற்றப்பட்டது. பசுத்தோல் போர்த்திய புலி போல. யோமை விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை. ஏமாற்றுதல். பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தால் போல. யோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. நம்பகத்தன்மையின்மை. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல. யோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. மேலும் மேலும் துன்பம். இருதலை கொள்ளு எறும்பை போல. யோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. தவிப்பு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. யோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. ஏமாற்றம். தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் எவரும் பிழைத்திலர். அறமும் ஈரின்றால் அடி செய்துகையால் கண்டறிக. தேவரும் ஏவரும். கல்லாமை வேண்டும் கடிய வரதனால் சீர்மோனை எடுத்து எழுதுக. கல்லாமை கடிய. ஆதிரை நல்லால் அங்கது நான் கேட்டு சீமோனை எடுத்து எழுதுக. ஆதிரை அங்கது. சினமென்னும் சேர்ந்த அறை கொல்லி இனமென்னும் இயல்பு தொடர்பினை சுட்டுக. சினமென்னும் இனமென்னும். மனிதனின் இயல்பு வெப்பநிலை 37 டிகிரி சென்டிகிரேட். ஆல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CaH2n-2. சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. இரட்டை எண் பகையின் முகத்தை தோன்ற நிகழ்வு 1/3. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் பைராம் கான். காயச்சண்டிகை உருவில் மறைந்து இருந்தவர் மணிமேகலை. பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது டெங்கு காய்ச்சல். கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை. ஜீனர் என்றால் என்ன? வென்றவர். ஜீனர் என்றால் வென்றவர். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டெட்ராய்ட் எதற்கு புகழ்பெற்றது? ஆட்டோமொபைல் தொழில். வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி டிஎன்ஏ லைகேஸ்கள். கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது? சூரியன். உள்ளாட்சி தேர்தல் இந்த அமைப்பு நடத்துகின்றது. மத்திய மாநில தேர்தல் ஆணையம். இரண்டாம் உலகப் போர்
மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம். இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் லித்கோ. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. ஒரு குதிரைத்திறன் HP என்பது 746 வாட். 1935. ஒரு தனிமத்தின் நிறை 16. அது எண் 8 எனில் அதிலுள்ள நியூட்ரான் எண்ணிக்கை 8. 5√² + √32 இன் மதிப்பு 9√2. ராஜ்யசபாவின் தலைவர். துணை குடியரசுத் தலைவர். 12/1/2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வியறிவு பெற்றவர் சதவீதம் 73.5. சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. நெடுநல் வாடை என்பது அகப்புறப்பாட்டு. உண்ணக்கூடிய காளான்கள் அகாரிகஸ் பைஸ்போரஸ். தூத்துக்குடியின் மறுபெயர் முத்துநகர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு? 1929. அசல் 3000 வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே கிடைக்கும் வித்தியாசம் 4.80. உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணம் தகவல் தொடர்பு. உலகம் இன்று ஒரு கிராமமாக தகவல் தொடர்பு புரட்சி. யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை பரவல். சட்லஜ் காற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை பக்ரானங்கல். தமிழ்நாடு அரசு உரிமைகள் ஆவணத்தின் தலைநகரம் எங்குள்ளது? சென்னை. தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் பூலித்தேவன். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப். நியூட்டனின் 3ஆம் விதி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும். குருதியின் உள்ள உலோகம் Fe. 29, 23, 25, 29, 30, 35, 28 இவற்றின் இடைநிலை 28. ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள் 1948 டிசம்பர் 10. கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் அமுக்தமால்யதா. கதைப்பொதி பாடல் என்று அழைக்கப்படுவது திருவிளையாடற் புராணம். பசுமை இல்ல வாயு கார்பன் டை ஆக்சைடு. இந்தியாவில் காணப்படும் மலை சிகரங்களால் மிக உயர்ந்தது ஜங்கா. பல்லவ ஆட்சியின் மிக சிறிய நிர்வாக பிரிவு ஊர். N×A = 5 எனில் NPA இன் மதிப்பு 32. நீராவி என்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் வாட். இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது. இரத்தம் உறைதல். அலைகளினால் கடலோரங்களில் அடித்தளம் அரித்து செல்ல எடுக்கப்படுவதால் முதலில் உருவானவை செங்குத்தான பிரிவு. தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி. 1857ஆம் ஆண்டு புரட்சி பெறும் பீகாரின் மிகச்சிறந்த இராணுவ தளபதி கன்வர் சிங். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO 1968 இந்திய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்த இடம் தும்பா. கதிர்வீச்சின் அலகு ரான்ட்சென். இரத்தத்தின் pH மதிப்பு 7.3 -7.5. 8,13 என்ற கூட்டுத்தொடர் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் 308. இந்தியாவின் இணைப்பு மொழி ஆங்கிலம். கிபி 1025 மாமூத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம் சோமநாதபுரம். ஒவ்வொரு தமிழ் மாணவனும் சிறப்புக்குரிய பெரிய புராணத்தை கருத்தூன்றி படிக்க வேண்டும் என கூறியவர் டாக்டர் GU போப். தீவிர
வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகள். காலரா. உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். A=5 B=3 எனில் A²+AB இன் மதிப்பு 40. இந்திய முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. கீழ்கண்டவற்றுள் குறுநாள் தாவரம் எது? பீட்டா வல்காரிஸ். சமுதாயத்தின் அடிப்படை அங்கம். குடும்பம். எதன் காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில அரசு தனக்கு அளித்த நைட்ஷூட் பட்டத்தை துறந்தார்? பஞ்சாப் படுகொலை. தேசிய வருவாய் ஒரு மொத்த காரணி வருமானம். பின்வருவனவற்றுள் எவை முதன்மை நிறங்கள்? சிவப்பு, பச்சை, நீலம். மீத்தேனின் அமைப்பு நான்முகி. -1 -3 என்ற 5 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி -3 -5. இந்தியாவின் வாக்களிக்கும் உரிமைகள். வயது 18 ஆண்டுகள். சுதேசி என்பதன் அகராதி பொருள். சொந்த நாடு. முக்குடல் சேரும் ஆறுகள் தன் பொருளை சிற்றாறு கோதண்டராம ஆறு. எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து ஐசோனியாசிட். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் ராஜாஜி. ஓர் இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை 1,700. அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்திடின் அந்த வண்டியின் விற்பனை விலை 1530. லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியினை குறிப்பிடுக. இந்திய ரிசர்வ் வங்கி. இவற்றுள் ஒன்று சைலத்தின் செவ்வகை அல்ல. துணை செல்கள். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. மைசூரு பட்டு ஆடை. உத்தரப்பிரதேசம் சர்க்கரை ஆலை. பெங்களூரு மின்சாதன பொருட்கள். தாரிவால் கம்பளி ஆடை. வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது யார்? இந்திய தேர்தல் ஆணையம். மங்கள் பாண்டே கொழுப்பு தடவிய தோட்டாவால் உபயோகிக்க மறுத்த தன் மேல் அதிகாரியை சுட்டுக் கொன்றது எங்கு? பேராக்பூர். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் உற்பத்தியை இந்தியா ஒரு சில ஆண்டுகளில் முந்தடக்கூடிய வேளாண் உற்பத்தி பொருள் கோதுமை. ஆசியாவிலேயே முதலாவதாக நாய்களுக்கு என்றே பிரத்யேகமாக செயல்படும் இரத்த வங்கியை தொடங்கியது ஜவஹர்லால் நேரு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி. சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக நீதிமன்றம் முதலில் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு 2008. எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை யாது? ஓ. ஓசோன் படலம் இதை உறிஞ்சுகிறது. குளோரின். உலகின் மலிவு விலை கார் நானோ டாடா மோட்டார்ஸ். பின்வருவனவற்றில் எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது? CT ஸ்கேன். கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது CPU. சயின்ஸ் அண்ட் சூட்டபிள் ஃபுட் செக்யூரிட்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் MS சுவாமிநாதன். கிரிக்கெட்டில் அதிக ரன்களை டெஸ்ட் தொடரில் எடுத்தவர் யார்? சச்சின் டெண்டுல்கர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் டேஷாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும்? 15. 21ஆம் நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த சுனாமி வந்த நாள் 26/12/2004. உலகத்தில் நீரிழிவு நோய் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுவது ஜூன் 27. மின்சார ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் திலகவதி. இந்திய தேசிய அடையாள அட்டை
உள்ள இலக்கணங்களின் எண்ணிக்கை 12. தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா. முதல் கருப்பின குடியரசுத் தலைவர். 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் நிதி அமைச்சர் பிரணப் முகர்ஜி. 2010ஆம் ஆண்டின் லோக்சபாவின் தலைவர் மீரா குமார். லோக்சபா மீரா குமார். நிதி அமைச்சர் பிரணப் முகர்ஜி. இந்திய அறிவியல் நிறுவனம் செகண்ட் உள்ள நகரம் பெங்களூரு. முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில். ஐக்கிய நாடுகளின் சபையில் பாதுகாப்பாவின் தற்காலிக உறுப்பினராக இந்தியா தேர்வான நாள் அக்டோபர் 12, 2010.